Hey friends, thank you so much for joining me in this video. My name is Manikandan Sundaresan. Workout பண்றவங்க இந்த வீடியோவை பார்ப்பீங்க, இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா I'm asking you a question. டெய்லி ஒரே விதமான மோட்டிவேஷனோட நீங்கள் ஹிட் பண்ணி ஸ்ட்ரென்தனிங் பண்ணுற அந்த ஜிம்முக்கு டெய்லி ஒரே மோட்டிவேஷனோட போகிறீங்களா, இல்லை மைண்டில் என்ன நினச்சிட்டு போகிறீங்க? ஒவ்வொரு நாளும் உங்கள் மைண்டு மாறிட்டே இருக்கிறதுனால அந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது மாறும்போது நீங்கள் அந்த ஃபிட்னஸ் ஸ்டூடியோக்குள்ளே போகும்போது எந்த மாதிரி கனெக்டேஷன் ஆஃப் தாட்குள்ளே போகிறீங்க அப்படிங்கிறது சம்டைம்ஸ் அது ஒரு சேலஞ்சிங்காக போயிடுது. ஒரு கோயிலுக்கு போகிறப்ப கூட கஷ்டங்கள் தீர்ந்து அந்த கஷ்டங்கள் நம்மளுக்கு ஆசீர்வாதங்களாக மாறும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது தான் அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி வைப்ரேஷனே நமக்கு சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ப்ரேயர் அப்படிங்கிறது அப்படித்தானே. ப்ரேயர் அப்படின்றது சும்மா கண்ணை மூடி கடவுள்கிட்ட கேட்கறது மட்டும் இல்லை. கடவுள்கிட்ட கேட்கும்போது நம்ம மைண்டில் நம்ம கேட்குற விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிட்ட மாதிரியும் நம்மளுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிற மாதிரியும் நம்ம மைண்டில் விஷுவலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய மிகப்பெரிய கடமை. அந்த மாதிரி ஜிம்முக்குள்ளே நீங்கள் போகிறப்போ இல்லை எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸை நீங்கள் பண்ணுறதுக்கு அந்த மார்னிங் டைமில் அல்லது அந்த ஈவினிங் டைமில் நீங்கள் ரெடி ஆகுறப்போ உங்கள் மைண்ட் செட் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எபிக் லைஃப் தமிழ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாப்புலரான யூடியூப் சேனலை வச்சிருக்கிற என்னுடைய நண்பர் குமார் ஒரு பேட்டி எடுத்தார் என்ன ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அவருடைய எபிக் லைஃப் தமிழ் சேனலில் அந்த பேட்டியுடைய சாராம்சங்களை ஒரு 4 வீடியோ 5 வீடியோவை பிரித்து போட்டிருக்காரு. அந்த பேட்டியோடைய டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக நான் இங்கே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். குமார் எடுத்த வீடியோ தான் இந்த ஜிம் ஒர்க் அவுட் வீடியோ. ஸோ அது அவர் அந்த பேட்டியோடைய முக்கியமான ஒரு விஷயத்துக்காக எடுத்தார். அதுக்கு எடுத்த வீடியோ தான் இது. இதில் நான் செய்கிற ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா புல்அப்ஸ், அதாவது சின்னப்ஸ், பார்பெல் அப்ரைட் ரோயிங், அப்புறம் நான் எப்பவும் பண்ணுற பாக்ஸிங், அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் ஓவர் த ஹெட் மிலிட்ரி ப்ரெஸ், நான் டெய்லி பண்ணுறது நான் செக் ஸ்பின்னிங். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது என்னுடைய ஒர்க் அவுட் மைண்ட் செட்டை பற்றி ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் இங்கே நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பாயிண்ட் நம்பர் 1, மைண்ட் அண்ட் மசில் கோஆர்டினேஷன். ஜிம்முக்கு நீங்கள் போனீங்கனாலும் சரி, இல்லை ஒர்க் அவுட்டுக்கு அந்த இரும்புகளை நீங்கள் தூக்குனீங்கனாலும் சரி, உங்கள் மைண்டும் உங்கள் மசிலும் கோஆர்டினேட்டடாக இருக்குதான்னு பாருங்கள். ஒரு ரெப்படேஷன் நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த ரெப்படேஷன் அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் மைண்டு அந்த மசில் மேலே மட்டுமே இருக்கணும். ஒரு ரெப்படேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ள எந்த மசிலுக்காக அதை ஒர்க் அவுட்டை நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த மசிலோடைய க்ரோத் அப்படிங்கிறத நீங்கள் ஆல்ரெடி அங்கே மைண்டில் பார்த்துருக்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் மைண்ட் அண்ட் மசில் கோஆர்டினேஷன். இந்த மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சோட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தா நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் 40-45% ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்கும். இது உறுதி, இது நிதர்சனமான உண்மை. எவ்ரி டைம் நீங்கள் like say for example here I'm just doing this triceps push down இல்லையா, இந்த triceps push down நான் பண்ணும்போது my mind should have the clear picture of how the triceps has to be in my body. என்னுடைய triceps எவ்வளோ chiseled-ஆ எவ்வளோ கட்டோட கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை என் மைண்டுக்குள்ளே நான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல நான் அந்த புல்அப்ஸ் எடுக்கும்போது I will have to see the kind of growth and broadness that my upper back is going to have. என்னுடைய latissimus dorsiங்கிற அந்த மசில் எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது, எந்த அளவுக்கு ப்ராடன் ஆகுதுங்கிறது என் மைண்டில் நான் பார்க்கணும். தட்ஸ் மை சுப்ரீம் ரெஸ்பான்சிபிலிட்டி. சும்மா போய் இரும்புகளை தூக்கிட்டு அப்படியே ஆடிட்டு இருக்கிறதுல நம்ம ஒர்க் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ஒர்க் அவுட் அப்படின்றது கிடையாது. தி செகண்ட் திங் இஸ் ஹாவ் த ஒர்க் அவுட் ஆஸ் நெகட்டிவ் எமோஷன் பஸ்டர். உங்கள் நெகட்டிவ் எமோஷனை பஸ்ட் பண்ணுற மாதிரி, அதை உடைக்கிற மாதிரி உங்களுடைய அந்த ஒர்க் அவுட்டை வச்சுக்கோங்க. உங்கள் மைண்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு எபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் நெகட்டிவ் எமோஷன் அதை கலைக்கிறதுக்கு நீங்கள் ஜிம்மில் பண்ணுற அந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். தட் இஸ் வை நான் பாக்ஸிங் அப்படிங்கிறத நான் பண்ணுறேன். when I box, when I punch with that dominating feel, and when I punch or when I jab that boxing bag with the kind of power, அந்த டைமில் இருக்கக்கூடிய என்னுடைய நெகட்டிவ் எமோஷன்ஸ், ஹியூமன் மைண்டுடைய நெகட்டிவ் எமோஷன்ஸ், பயங்கள், ஏற்றத்தாழ்வுகள், லைக் தாழ்வு மனப்பான்மைகள், ஏக்கங்கள், ஏமாற்றங்கள், இது எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி நினச்சி நீங்கள் அந்த இடத்துல கொண்டு வரணும். உங்கள் ஆட்ரினலைன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பம்ப் ஆகும்.
அது என்னமோ உண்மைதான். பட் இருந்தாலும் ஒர்க் அவுட்டோடைய ஹை இன்டென்சிட்டி அப்படிங்கிறது அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் the second one. Make workout as an emotions buster. The third mentality is larger than life mentality. ஒவ்வொரு ரெபடிஷன் பண்ணும்போதும் ஒரு larger than life mentality அப்படிங்கிறது கொண்டு வாங்க. அதாவது லைஃப் நம்மளை எப்படி பார்க்கணும்னு நினைக்குதோ அதை விட ஒரு பெரிய விதமான ஒரு டாமினேட்டிங் பவரோட நாம லைஃபை பார்க்கணும். அதுதான் larger than life mentality. ஸோ ஒரு மான்ஸ்டரஸான உங்களை பற்றின ஒரு செல்ஃப் இமேஜ், உங்கள் செல்ஃப் இமேஜை நீங்களே ரொம்ப பெருசாக யோசிக்கிற மாதிரி, உங்களுடைய எபிலிட்டி, உங்களுடைய ஸ்கில் செட் அப்படிங்கிறது எல்லாத்தையும் as much as you could அதை ஒரு வைடர் அண்ட் ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குற அந்த எபிலிட்டி. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ரெப்பிட்டேஷன்லையும், நீங்கள் அடிக்கிற ஒவ்வொரு செட்டிலையும் என்ன ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் சரி, அது பாடி பில்டிங் ஃபார்ம் ஆஃப் ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரென்தனிங் ஃபார்ம் ஆஃப் ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்லிம் அண்ட் ட்ரிம் ஃபார்ம் ஆஃப் ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஏரோபிக்ஸ் ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் சரி, see the larger than life version of yours. உங்களுடைய larger than life version-ஐ மைண்டுக்குள்ளே பாருங்கள். See yourself as a monster, right? That's a very important approach. நாலாவது, dedicate the repetitions to your stars. Repetition, dedication. So you have to repeat, இல்லையா? ஸோ ரெப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெப்ஸ் அப்படிங்கிறது ரெப்பிட்டேஷன். ஸோ ஒரு ரெப்பிட்டேஷன் அடிக்கும்போது 12 அல்லது 15 அப்படிங்கிற மாதிரி அடிக்கும்போது, இந்த 15 அடிக்கும்போது யூ ஃபீல் பெயின்ஃபுல். ஸோ அந்த பெயினுக்கு மேலே ஒரு 2-3 ரெப்பிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணும்போது your muscle gets growth. பட் யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 13 to 14 அப்படின்ற போது அவங்க அந்த ரெப்பிட்டேஷன்ஸை நிறுத்திடுறாங்க. அவங்க அதுக்கு மேலே வலியை அவங்களால தாங்க முடியறதில்ல. ஸோ they stop the repetitions. So go for the repetition dedication. Like 15 வரைக்கும் நான் ஒரு ரெப்பிட்டேஷன் அடிச்சிடுறேன் அப்படின்னா, பட் அங்கே நான் 20 அடிக்கணும்னு ஆசைப்படுறேன், இல்லை 22 அடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி ஆசைப்படும் போது how can I do that extra 7 repetitions? So அந்த இடத்துல நான் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, okay, I dedicate this 15 முடிச்சாச்சு. Okay, I dedicate this 16th repetition to Sylvester Stallone. I dedicate this 17th repetition to Bill Goldberg. I dedicate this 18th repetition to Stone Cold Steve Austin. I dedicate this 19th repetition to Vidyut Jammwal. I dedicate this 20th repetition to Bruce Lee. I dedicate this 21st repetition to Hulk Hogan. I dedicate this 22nd repetition to The Undertaker. I dedicate this 23rd to Brock Lesnar. உங்களுடைய ஹீரோஸை கொண்டு வாங்க. இவருக்காக ஒன்று, இவருக்காக ஒன்று, இவருக்காக ஒன்றுன்ட்டு அந்த மாஸ் பில்டிங்காக நீங்கள் அப்படி கொண்டு போகும்போது அது ரெப்பிட்டேஷன் மாதிரியே தெரியாது. அது நான் எனக்கு பண்ணிக்கிற ஒரு விஷயம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஃபன் அண்ட் அ வெரி வெரி பிக் டிப் ஐ வுட் லைக் டு ஆஃபர் ஹியர். ரெப்பிட்டேஷன் டெடிகேஷன். இதை பண்ணி பாருங்க. ஃபன் ஃபில்டாக இருக்கும், அதே சமயத்தில் க்ரோத்தும் கிடைக்கும். லாஸ்ட் பட் பை நோ மீன்ஸ் அ லீஸ்ட், கன்சிடர் யுவர் பாடி ஆஸ் தி எபிட்டோம் ஆஃப் அசெட். உன்னுடைய பாடி டெம்பிள் அப்படிங்கிறது தான் உனக்கு இருக்கிற ஒரே சொத்து அப்படின்னு நீ நினை. ஜிம்மை விட்டு வெளியே வரும்போது யூ ஹாவ் டு ஃபீல் ஸோ சாட்டிஸ்ஃபைட் தட் டுடே யூ ஹவ் டன் சம்திங் ஃபார் மெயின்டைனிங் யுவர் அசெட் ஆன் அ லார்ஜர் பேசிஸ். உன்னுடைய அசெட்டுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, தக்க வைக்கிறதுக்கு நீ ஏதோ ஒன்று செஞ்சுருக்க அப்படிங்கிற மைண்ட் செட்டோட நீ அந்த ஜிம்மை விட்டு வெளியில் வரணும். அன்றைக்கி இந்த மாதிரி ஒர்க் அவுட் மைண்ட் செட்டை மெயின்டைன் பண்ணிவிட்டு 6 நாள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஜம்முன்னு ஏதோ ஒரு சண்டே இல்லாட்டி சாட்டர்டேவோ இல்லை வாரத்தில் ஏதோ ஒரு நாளை ஃபுல்லாக ரெஸ்ட் விட்டுருங்க. அட்டகாசமான ஒரு க்ரோத் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். This is called as Manikandan Sundaresan's workout mindset video. அந்த வீடியோ தான் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க. Thanks for watching. Happy pumping and think like a monster but live like a monk. Bye bye. Thank you so much.